வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியிலிருந்து வழக்கறிஞர் ஏகாம்பரம். பேராவூரணி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த பேராவூரணியில் நீதிமன்றம் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு என் அசோக்குமார் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று தனது முதல் சட்டமன்ற உரையில் பேராவூரணியில் நீதிமன்றம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களும், சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களும் பேராவூரணியில் நீதிமன்றம் அமைய அனுமதி அளித்து கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பேராவூரணியில் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இந்த பேராவூரணியில் நீதிமன்றம் துவங்கப்பட்டதன் மூலம் பேராவூரணி பகுதி மக்கள் காலங்காலமாக பேராவூரணியில் நடைபெற வேண்டிய வழக்குகள் பட்டுக்கோட்டையில் நடைபெற்று பட்டுக்கோட்டைக்கு அலைந்து நேரமும் காலமும் வீணாகி வீண் விரைய செலவுகளுக்கும் ஆளாகி வந்தனர். அவை அனைத்தும் கடந்த 2022 ஆண்டு பேராவூரணியில் நீதிமன்றம் வந்ததன் மூலம் தடைபட்டு பேராவூரணி மக்கள் தனது பகுதியில் வழக்குகளை நடத்தவும் நீதிமன்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் மிகவும் உதவியாக இருந்து வருகிறது. அதற்கு உதவி புரிந்த பேராவூரணியில் நீதிமன்றம் அமைய வழிவகை செய்த தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய என் அசோக்குமார் எம்எல்ஏ அவர்களுக்கும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.